வங்கி எக்ஸாம் படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ போயிட்டு இருக்குது. எல்லாருமே சிம்பிளாக தான் கேட்குறாங்க, ரொம்ப டைட்டெல்லாம் கேட்கல, சிம்பிளாக கேட்குறாங்க. உங்களை பேச தான் வைக்காங்க. இப்போ நேற்று ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 12 இப்போ 12ஆம் தேதி நடந்த கொஷின் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டு வாங்கியிருக்கோம். இதுமாதிரி டெய்லியும் நம்ம பார்ப்போம். பார்க்கும்போது சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. அதில் உள்ள கொஸ்டின் பார்க்க போகிறோம். டெல் அபவுட் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதான். அப்போ டெல் அபவுட் யுவர் செல்ஃப்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட் மை நேம் இஸ் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து கம்மிங் ஃப்ரம் பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொல்கிறோம். அடுத்து அவங்க எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பண்ணுறோம். அட் ப்ரெசென்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க, ஹாபி என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, வீக் என்ன சொல்லி ஒரு ஃபார்மெட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வச்சு தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கேண்டிடேட் வந்து மேரிட் பர்சன். அப்போ ஹஸ்பண்டோடைய ஆக்குபேஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின்ஸ். அப்புறம் இந்த கேண்டிடேட் வந்து 2015 டிகிரி முடிச்சிட்டாங்க. அப்போ அந்த கேப் ஏன்னா 2015 முடிஞ்சிருக்கீங்க, இந்த கேப் என்னன்னு சொல்லி இந்த கேப்புக்கு ஒரு ஆன்சர் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு. அவங்க ஒரு கொஸ்டின் கேட்காங்க, ஒய் யூ நாட் கிளியர்ட் ஆர்ஆர்பி கிளர்க் டில் நவ். இது வரைக்கும் என் கிளர்க்கு கிளியர் பண்ணலாங்க. இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு போனது வந்து ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட். அதனால் என்னென்னா அவங்க சப்ஜெக்ட் ஓரியன்டாக ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி சொல்ல கேட்டிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு கேண்டிடேட். இப்போ ரெண்டாவது கேண்டிடேட்டுக்கு அதே மாதிரி தான், டெல் அபவுட் யுவர் செல்ஃப். போன உடனே உங்களுக்கு அது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ இந்த கேண்டிடேட்டுடைய அப்பா வந்து போலீஸ்னால அட்வொகேட்டுக்கும் போலீஸுக்கும் உள்ள ரிலேஷனை பற்றி கேட்டிருக்காங்க. ஏன் பேங்க்காரங்க ஒரு போலீஸ்க்கு லோன் கொடுக்க மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சும்மா ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. அப்புறம் எஸ்எல்ஆர் சிஆர்ஆர் ஸ்டேச்சுரி லிக்விட் ரேஷியோ, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ பற்றி கேட்டிருக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா பின்னு, பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பருடைய ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஏடிஎம் டைப் கேட்டிருக்காங்க. அதில் மெயினாக கிடைக்க பிங்க் லேபிள் ஏடிஎம்மை பற்றி கேட்டிருக்காங்க. தேர்டு கேண்டிடேட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரோ. அடுத்து ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு 8 செக்டார் இருக்குதுன்னா அதுக்கு தான் ஆர்ஆர்பி 75% லோன் கொடுக்குறாங்க. 75% இந்த லோன் கொடுத்தாகணும். அதனால் பார்த்தீங்கன்னா அதை தான் மெயினாக கேட்டிருக்காங்க. பிறகு வந்து இந்த அக்ரி ஸ்டூடெண்ட்டு, அதனால் வந்து கிராப், உங்கள் ஊரில் என்னென்ன கிராப் போடுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. பிறகு சூரிட்டிக்கும் நாமினிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா சூரிட்டி போடணும். நீங்கள் கட்டலைன்னா அதை யார் ரெஸ்பான்சிபிள். நாமினி, நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க, சப்போஸ் நீங்கள் இல்லைன்னா அந்த பணம் யாருக்கு போகணும், நாமினி. இந்த மாதிரி. அப்புறம் டிப்ரிசியேஷன், ஒரு கார் வாங்குறீங்க, மாதம் மாதம் டிப்ரிசியேஷன் ஆகும். ஒரு வீடு கட்டுறீங்க, டிப்ரிசியேஷன் ஆகும். இந்த டிப்ரிசியேஷனுடைய இது கேட்டிருக்காங்க. அப்புறம் அக்ரி ஸ்டூடெண்ட் தான். இல்லை என்ன கேட்டிங்கன்னா வாட் இஸ் லீன். லீன்னா என்னென்னா மீள் உரிமைன்னு சொல்லி பேர், மீள் உரிமை. இப்போ இதில் வந்து ஒரு 2 டைப்பாக பார்க்கலாம். பேங்கிங் செக்டாரை பார்க்கும். மீளில் வந்து டைப்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா பேங்கிங் லீன் சொல்லலாம், பிறகு ஜட்ஜ்மெண்ட் லீன் சொல்லலாம், நிறையா லீன் இருக்குது. ஒரு காரை ஜப்தி பண்ணிடுவாங்க, ஒரு பஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னா அதை ஜப்தி பண்ணி கொண்டு போய் நிப்பாட்டிருப்பாங்க. அதுவுமே ஜுடிஷியரி லீன் தான். அவங்க இந்த அடிப்பட்ட ஆளுகளுக்கு தகுந்த பணம் கொடுத்த பிறகு தான் அதை வந்து பஸ்ஸை வந்து என்ன சொன்னால் திரும்ப கொண்டு போக முடியும். அந்த மாதிரி லீன். ஏன்னா மீள் உரிமை. இப்போ பேங்க் ஓரியன்டேஷனாக பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து ஒருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு 1 லட்ச ரூபா அவர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு, அதாவது தெரியாமல், பர்டிகுலராக அவருக்கு போக வேண்டியது கிடையாது, அவர் பணம் கிடையாது, தெரியாமல் ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு, இப்போ வந்து அவர் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி 4 லட்ச ரூபா இருக்குது. இந்த அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா போன உடனே அக்கௌண்ட்டில் என்னது ஆகிட்டுனா இப்போ 5 லட்ச ரூபா ஆகிட்டு, அவருடைய அக்கௌண்ட்டில் இந்த 5 லட்ச ரூபா டிஸ்பிளே ஆகும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீள் உரிமைப்படி அந்த 1 லேக் என்ன சொன்னாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அவர் ஒப்புதல் இல்லாமல் அதை வந்து இவங்க எடுக்க முடியாது. அவர் ஒப்புதலோடு அதை எடுக்கணும். அதுக்குள்ளே அவர் அதை எடுத்து செலவு பண்ணிடக்கூடாது. இது ஒரு டைப் லீன். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் ரூபாவே இல்லை, ஆனால் பேங்க் வந்து நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எஸ்எம்எஸ் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு ரூபா எஸ்எம்எஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏதோ 2-3 சர்வீஸ் பண்ணிட்டுருப்பாங்க. அதுக்கு சின்ன சின்ன சார்ஜஸ் இருக்கும். அதுக்கு ஒரு 300 ரூபா பிடிச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் திடீர்னு உங்கள் அக்கௌண்ட்டில் 1000 ரூபா வந்துட்டுன்னு வச்சுருங்களேன், அந்த 300 ரூபா கழிச்சிட்டு 700 ரூபா தான் உங்கள் அக்கௌண்ட்டில் காட்டும். இதான் லீன். பேங்கை பொறுத்த வரைக்கும் லீன். இது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் மீள் உரிமை. அந்த பணம் உள்ளே கிடக்குது, இன்னொருத்தர் பணம், அதை கொடுத்த பிறகு தான் அந்த பணத்தை நீங்கள் நினைக்க முடியும், அனுபவிக்கிற மாதிரி. அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். அதான் வந்து லீன் உரிமை. இப்போ லீன் டைப்ஸ் கேட்டிருக்காங்க. லீன் டைப்ஸ்க்கு எல்லா செக்டார்லேயும் இருக்கும். ஏன்னா எஜுகேஷன்லேயும் லீன் இருக்கும், ஜுடிஷியரி லீன் உண்டு, பேங்கிங் லீன் உண்டு, கார்பரேட் லீன் உண்டு, எல்லாமே உண்டு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிங்கன்னா ஆம்பட்ஸ்மெண்ட். பேங்கிங்குடைய ஆம்பட்ஸ்மெண்ட்டை பற்றி கேட்க மார்ட்கேஜு, பிளட்ஜு, ஏன்னா அப்புறம் ஹைபாத்திகேஷன், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வச்சுக்கிடணும். அடுத்து அக்ரி லோன், என்னென்ன அக்ரி லோன் இருக்குது, அந்த லேண்ட் டீட்டெயிலை பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் மேட்டுப்பாளையத்து பக்கத்தில் உள்ள அவங்க
காலேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிறகு அக்ரி ஸ்டூடெண்ட்னால செரிகல்ச்சர் என்னென்னா ஹார்டிகல்ச்சர்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ டெல் அபவுட் அடுத்த கேண்டிடேட் 5வது கேண்டிடேட் டெல் அபவுட் யுவர் செல்ஃப். இது அக்ரி ஸ்டூடெண்ட். அவங்க என்னங்கன்னா ஒரு ஏக்கர்னா ஹவு many சென்ட் அப்படிங்காங்க. ஒரு ஏக்கரில் எத்தனை சென்ட் ஆக்டிவேட் பண்ணலாம்னு சொல்லி கேட்காங்க. மாடர்ன் டெக்னாலஜி ஃபார்மர் பர்பஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி கேட்காங்க. அப்புறம் லோனில் என்னென்ன டைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேண்டிடேட் 6 ஏன்னா இவங்களும் அக்ரி ஸ்டூடெண்ட் தான். வாட் இஸ் ப்ராஃபிட்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் லாஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக வாட் இஸ் ப்ராஃபிட் வாட் இஸ் லாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இவங்களுடைய கோர்ஸ் சப்ஜெக்ட் ட்ரிபிள் இ. இப்போ சேட்டலைட் கம்யூனிகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க. பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கை பற்றியும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பீரியடை பற்றி கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்னா இப்போ 6 மாதத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் போடலாம்ல, அந்த மாதிரி ஒரு இது அதையே கேட்டிருக்காங்க. டெனூர் ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட்டு. எஜுகேஷன் லோனை பற்றி கேட்டிருக்காங்க. நோ பிரில் அக்கௌண்ட், இது ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் ஒரு முக்கியமானது. அடுத்து ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டு இவர் தஞ்சாவூர்லேருந்து போயிருக்கனால ஜிஏ டேக்கை பற்றி கேட்டிருக்காங்க ஃபுல்லாகவே. பிறகு ஒரு பிகாம் சப்ஜெக்ட்னால என்னென்னா பிகாம் சப்ஜெக்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. அடுத்த பேர் செல்ஃப் இன்ட்ரோ. அடுத்து எம்எஸ்எஃப் மார்ஜின் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. எஸ்எல்ஆர் பற்றி கேட்டிருக்காங்க. டைப் ஆஃப் அக்கௌண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த பேங்கிங் ஓரியன்டேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஜென்ரலாக சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. நம்ம இன்றைக்கி நடக்கக்கூடிய இன்டர்வியூ பார்க்கலாம். கான்ஃபிடண்ட்டாக படிங்க. படித்ததை திரும்ப திரும்ப படிச்சுட்டு போங்க. கான்ஃபிடண்ட்டாக பாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது 2 திங்கிங் தான். கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறீங்களா, ஹானஸ்ட்டாக இருக்கீங்களா, இந்த 2 தான் செக் பண்ணுவாங்க. அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.